அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஜினி முகமது இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருமே சொல்லுவோம், மிகப்பெரிய அரசர், மிகப்பெரிய போர்ப்படை வீரர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய இறைநேசர், அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு காதல் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தெரியுமா? கஜினி முகமதுக்கு ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் முகமது. என்றைக்குமே அவர் முகமது அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் கஜினி முகமது தன்னோட வேலைக்காரரை தாஜுதீன் சொல்லி கூப்பிட்டுறாரு. உடனே அவர் வராரு, வேலையெல்லாம் செய்கிறாரு, செஞ்சு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன அந்த வேலைக்காரர் 3 நாள் ஆகியும் கூட மன்னரை பார்க்கறதுக்கு வரவே இல்லை. மன்னர் ஆள் அனுப்பி விட்டு அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அவரு வர்றாரு. 3 நாள் கழித்து வந்த அந்த வேலைக்காரர் மன்னரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை எப்போவுமே முகம்மதுன்னு தான் கூப்பிடுவீங்க, அன்றைக்கி என்னை நீங்கள் தாஜுதீன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, நீங்கள் மேலே கோவப்பட்டிருப்பீங்க போல், அதனால தான் நான் உங்களை 3 நாள் சந்திக்க வரலைன்னு சொன்னாங்க. உடனே மன்னர் கஜினி முகமது சொன்னார், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நான் உன்னை அன்னைக்கு தாஜுதீன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், உனக்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரான முஹம்மது என்கிற பெயர் வைக்கப்பட்டு இருக்குது. நான் என்றைக்குமே அந்த பெயரை சொல்லும் பொழுது உதுவோடு தான் சொல்லி இருக்கிறேன். அன்னைக்கு நான் உது இல்லாமல் இருந்த காரணத்தினால முஹம்மது என்கிற அந்த பெயரை சொல்லாமல் உன்னை தாஜுதீன் அப்படிங்கிற பெயரை சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ கஜினி முகமது மிக சிறந்த படை தளபதி, ஒரு அரசராக இருந்தது மட்டுமல்லாமல் சிறந்த அல்லாஹுடைய இறைநேசராகவும் அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். ஆரம்பகால முஸ்லீம்கள் எல்லாருமே ஒது இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயரை சொல்லக்கூட தயங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பலமுறை கேட்டும் கூட நம்முடைய நாவுகள் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் வறட்சியாகத்தான் இருக்குது. நாளைக்கு ஜும்மாவுடைய நாள், நாட்கள்லேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் தான். அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் தான். ஃபஅக்ஸிரு அலையஸ் ஸலாத்த ஃபீ, எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்துக்கும் மஅரூதத்துன் அலை, உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்பொழுதிருந்து நாம் ஸலவாத்து சொல்ல ஆரம்பிப்போம். اللهم صل وسلم على نبينا محمد.